இன்னைக்கு நம்மளோட இந்த ஜாலியான காட்டில் ஒரு ஸ்வீட்டான ஃபுட் பார்ட்டி நடக்க போகுதான். நம்மளோட அணில் நண்பன் இப்போதான் காடு ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஃபுட் பார்ட்டியில் நம்ம எல்லாரும் என்னென்ன பண்ணலான்ட்டுன்னு இங்கேயே முடிவு பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ரேபிட் நண்பன் சொல்கிறாரு, நான் என்ன மாதிரியே கொழு கொழுன்னு இருக்க கேரட்ஸை கொண்டு வந்து ஸ்வீட்டான கேரட் அல்வா பார்ட்டியில் கொடுக்க போகிறேன். ஓகே. வானத்துல இருந்து நம்மளோட கிளியும் காகங்களும் படையெடுத்து பறந்து வராங்க. வாயில லெமன் கூடையோட வராங்க. இவங்களுடைய வாயில லெமன் கூடை இருக்கும் போதே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க இவங்க பார்ட்டியில லெமன் ஜூஸ் செய்யலான்னு இருக்காங்கன்னு. அட, அடிக்கிற வெயில்ல நம்ம கரடி மாமாவோட கூலிங் கிளாஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ கூலாக இருக்கு, அவளை மாதிரியே. ஓகே, நம்ம மாமா என்ன கொண்டு வராருன்னு பார்ப்போம். நான் என் கையில் இருக்க என்ன மாதிரியே பெரிய பெரிய இந்த பிரிஞ்சால்ஸை வச்சு டேஸ்டியான சாம்பார் வைக்க போகிறேன். நாங்களும் எங்களோட பங்களிப்புக்கு ஃப்ரூட்ஸை கொண்டு வரோம். நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்ட்டியில் பார்க்கலாம். ஓகே. ஹாய் டியூட்ஸ், நாங்கள் எங்களோட பார்ட்டியில் ஹெல்த்தியாக எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கீரையை கொண்டு வந்துட்ருக்கோம். இந்த கீரையை வச்சு நாங்கள் கீரை சூப் பண்ண போகிறோம். நீங்களும் குடிச்சிங்கன்னா எங்களை மாதிரியே க்ரீனாக கூட வாய்ப்பு இருக்குது. ஹாய் பசங்களா, நான் தான் உங்கள் மங்கி சித்தப்பா வந்திருக்கேன். இந்த மங்கி சித்தப்பா ஷூ போட்டிருக்கேன், டை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதை விட மெயினாக என்ன மாதிரியே அழகான கூடையில் 2 இருக்கே, என்னன்னு பார்த்தீங்களா? அதான் குட்டீஸ், டொமேட்டோஸ். பார்ட்டியில் என்னோட பங்களிப்புக்கு நான் ரசம் வைக்க போகிறேன். பார்ட்டியில் கலந்துக்கோங்க. சித்தப்பா உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். பாய் பசங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஆனியன்ஸை கொண்டு வந்துட்ருக்கோம் காட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு. இந்த ஆனியன்ஸை வச்சு நாங்கள் பிரியாணி பண்ண மாட்டோம், பிரியாணியோட சைடிஷ் பச்சடி பண்ணுவோம். ஓய், என்ன எங்களெல்லாம் என்ன கொண்டு போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்க மாட்டிங்களா? நாங்கள் மாம்பழம் கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் அதை வச்சு மாம்பழ பாயாசம் செய்ய போகிறோம். ஹாய், இங்கே பார்த்தீங்களா? ஒரு வழியாக எல்லாரும் என்னென்ன செய்ய போகிறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடா, கரடி மாமா அங்கே வைக்கிற கத்திரிக்காய் சாம்பார் இங்கே வரைக்கும் வாசனை வருதே. ஐயோ, இந்த கேரட் அல்வா இங்கே இருந்து அங்கே வரைக்கும் இழுக்குதே. ஒரு கப்பு கொடுங்களேன். இவங்கள நம்ம எப்படி விட்டுட்டோம்? சரி, இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு போய் கேட்போம். ஓ, டீ ஸ்டாலா? ஓகே. இதுவும் நடுவில் கொஞ்சம் பார்ட்டியில் டயர்டு தெரியாமல் இருக்க உதவும். அட, இவங்க பேரை பார்த்தீங்களா? ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப ஓவர் தான். என்னாச்சு? உங்களெல்லாம் யார் அழ வச்சாங்க? நல்லா ஜாலியாக பார்ட்டி நடக்க போகிற டைமில் போய் இப்படி அழுவுறீங்களே, என்னாச்சு? எங்களை யாரும் அழ வைக்கல. நாங்கள் ஆனியன் பச்சடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் எங்கள் கண்ணில் இருந்து எங்களை அறியாமல் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ரூட்டில் வெறும் கிரேப்ஸு, பனானா, ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லை, எங்களை மாதிரியே ஸ்வீட்டான ஹனியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஃப்ரூட் சாலட் இன்னும் கூட டேஸ்டியாக இருக்கும். என்ன, வேற எங்கேயோ இருந்து இன்னும் கூட சூப்பரான ஒரு வாசனை வருதே. அப்போது யாரோ நமக்கு தெரியாமல் என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட, நம்ம மயிலக்கா
என்ன மயிலக்கா கம கமன்னு மாம்பழ பாயாசம் செய்றீங்க, ஆனா எங்களை மட்டும் கூப்பிடல? அண்ணே அண்ணே கிளி அண்ணே, உங்களை தானே. எனக்கும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் கொடுங்க அண்ணே. கொஞ்சம் ஐஸ் கியூபையும் சுகரையும் நிறைய போட்டு கொடுங்க அண்ணே. ரொம்ப நேரமா எல்லார பத்தியும் கமெண்ட் சொல்லி தொண்டை வறண்டு போச்சுண்ணே. அட நம்ம சித்துவா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை வேஷ்டி கட்டிக்கிட்டு சமையல்காரா பார்த்தேன். இப்போ என்னன்னா பார்ட்டியோட டிஜேவே நீங்களா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சரி, என்ன பண்றது, நமக்கு பார்ட்டி முக்கியம், அதை விட சாப்பாடு முக்கியம். அதான பார்த்தேன், டான்ஸ்னாலே எங்க மயிலக்காவோட டான்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு என்னதான் பிக்கி டான்ஸ் ஆடினாலும் எங்களோட மயிலக்காவோட வெல்கம் டான்ஸுக்கு ஈடாகுமா? நீங்க ஆடுங்க மயிலக்கா. அட அண்ணே அண்ணே, யானை அண்ணே, கொஞ்சம் பொறுமையா போங்க, பூமியே அதிருது. அப்பா, எப்படியோ ஒரு வழியா உணவு திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. எல்லாரு பத்தியும் கமெண்ட் சொல்லியே எனக்கு பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. இங்க வாங்க, நானும் தானே இலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் பந்தி பரிமாறுங்களேன். இப்படி ஒரு விருந்து எனக்கு கிடைச்சதே இல்லை. ரொம்ப ஜாலியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, பாய். Bye bye.